எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து பேசுகிறான் அவர் பொட்ட நாய், அவனுக்காகத்தான் இந்த வீடியோ. அடே, எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது நாயே? உங்களை யாழ்ப்பாணத்தானுக்கிட்ட தான்டா ஒரு ஒற்றுமை இல்லைடா. கூட்டி கொடுத்தவனும் உங்களில் தான் இருக்கான், காட்டி கொடுத்தவனும் உங்களில் தான் இருக்கிறான், தெரியுமா? நாங்கள் கௌரவமாக தான்டா இன்னமும் வாழ்கிறோம் எங்கள் சொந்த மண்ணில். இனத்தை போய் பாரு. யாழ்ப்பாணத்தான் மார்பு தட்டி சொல்லிக்கிறியே, எங்கெங்க பிச்சை எடுக்கிறானுங்கன்னு போய் பாரு. 30 வருஷமாக கஷ்டப்பட்டு நடந்த போற காட்டி கொடுத்து ஒரே ஒன்றுமே இல்லாமல் உங்கள் இனத்தையே அழிச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா இன்னைக்கு மார்பு தட்டிக்கிற? யாழ்ப்பாணத்தான்ட்டு புடுங்கி எங்கேயோ போய் பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு நீ இங்கே வந்து இப்போ எங்களுக்கு நீ பேசுகிற. நாங்கள் இப்போ எங்களை பாடுறா, நாங்கள் எவ்வளோ கௌரவமாக இருக்கோன்னு. ஒட்டன் நாயை போயிட்டு எங்கள் நாட்டில் ஒரு பிலிப்பினி நாயோட சுற்றிக்கிட்டு 2012 லீவுக்கு உங்கள் அம்மாவோட ஜாலியாக இருந்தியா நீனு? அது மாதிரி உங்க இடத்துல தான்டா போய் பாடுறா. இப்ப பூசாரியும் கற்பழிக்கிறான், ஸ்கூல்ல டீச்சரும் லெக்சரும் கற்பழிக்கிறான். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத நாயை. நாங்க இந்தியாவில இருந்து வந்தவன் தான்டா, தோட்ட காட்டம் தான். ஆனா கௌரவமா மானத்தோட வாழ்றோம், தெரியுமா உனக்கு? பொட்ட நாயே, காட்டி கொடுத்த நாயை கூட்டி கொடுத்து இன்னைக்கு சிங்களவனோட படுத்து தாண்டா உங்களோட வாழ்க்கையே போகுது. போயிட்டு பாரு. நீனு அங்க இருந்துகிட்டு பெரிய வீரவசனம் பேசிட்டு இருக்காத, சரியா? இப்ப இங்க யாழ்ப்பாணத்துல பாரு. யாழ்ப்பாணத்தான் எவனாவது இருக்கான்? நானு எல்லாம் வேற வேற நாட்டுக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். பிச்சை இதே நாங்க இந்தியாவில இருந்து வந்தவன் தான். இந்தியாவிலேயே தான் உங்களுக்கு அந்த அனாத முகாம் அமைச்சு அங்கதான் உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இல்லைன்னா இன்னும் நீங்க எல்லாருமே தெருவில் தான் அலைவீங்க, சோமாலியாக்கார மாதிரி ஆயிருவீங்க. திங்க கூட எல்லாம் நீயே போயிட்டு இன்னொரு நாட்டில் பிச்சை எடுத்து தின்னுகிட்டு இருக்க நாய், நீ எங்களை பத்தி பேசுறியாடா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா பாடுறா இலங்கைக்கு. பாரு மலையத்துக்கு. மலையகம் எப்படி இருக்குன்னு. எங்க அரசியல்வாதிகள் சரி, தலைவர்கள் சரி, எல்லாருமே எங்களை நல்லா தான் வச்சிருக்கான். நாங்களும் எங்க இளைஞர்களும் நல்லா உழைச்சி நாங்களும் உங்களை விட கௌரவமா நாங்க இருக்கோம் இங்க சொந்த மண்ணுல, தெரியுமா? பொட்ட நாய் அங்க இருந்துகிட்டு குடியார நாய் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். என்னடா புடுங்கி புட்டிங்க நீங்க 30 வருஷமா யாழ்ப்பாணத்தான் தமிழா? என்ன வச்சிருக்கீங்க? ஒரு மசுருல உன் ஊரை யாழ்ப்பாணத்தை பாரு. ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், எல்லாம் போய் பிச்சை எடுக்க தான் வெளியில போயிருக்கான், தெரியுமா உனக்கு? பொட்ட நாய். உன் ஊர்ல உனே போயலாம் யாழ்ப்பாணத்தானே அவன்கிட்டே கொள்ளடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கான்டா. அந்த அளவுக்கு ஆகி போயிட்டீங்க. பிரபாகரன் இருந்த காலத்துல கூட ஓரளவு இருந்தீங்க ஒழுங்கா. காட்டி கொடுத்து அந்த ஆளையும் கொன்னுட்டு பேசுறீங்க யாழ்ப்பாணத்தான். என்னடா யாழ்ப்பாணத்தான் தமிழை புடுங்கி போட்டீங்க, காட்டி கொடுத்த நாய்களா? காட்டி கொடுத்து ஒண்ணுமே இல்லாத நாய் நீ எங்களை பத்தி பேசுற. எங்க அக்கா தங்கச்சி ஒழுங்கா தாண்டா இருக்கான். ஓ யாழ்ப்பாணத்து எவனாவது ரோசம் உள்ளவன் எவனாவது இருந்தா, உண்மைக்குமே நீங்க தமிழ் ஒரு ராயப்பனுக்கு பிறந்திருந்தா யாழ்ப்பாணத்தை அவ்வளோ பேத்துக்கு தான் சொல்றேன். எவனாவது உண்மைக்குமே உனக்கு ரோசம் உள்ளவனா இருந்தா அந்த சிவம் அவன் யாழ்ப்பாணத்துல இருந்து கொடுக்கறான்ல, அவங்கிட்ட பேசிட்டு என்கிட்ட எல்லாம் பேசவா? நீ பொட்டேனுங்க எப்படி பேச மாட்டேங்கடா. 30 வருஷமா சிங்களவன் என்ன சொன்ன வச்சான் தானே உனக்கு ஆப்பு. அப்ப எங்க புடுங்க போனியா? எங்க போன? அப்ப காட்டி கொடுத்தான், அவன் காட்டி கொடுத்துட்டு அவன் போய் இன்னைக்கு இருக்கான் தானே. எங்களை பத்தி என்னடா? நாங்க தாண்டா வந்தோம் அந்த நேரமும் உங்களுக்கு. பொட்ட நாயே, உனக்கெல்லாம் இந்த வீடியோலாம் நீ பார்க்கணும்.
உனக்கெல்லாம் நான் உன்னைய பற்றிலாம் பேசி உன்னையெல்லாம் பெரிய ஆளாக்க விரும்பலை. ஆனால் உனக்கெல்லாம் இது வேணும் காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போடுறோம் அந்த வீடியோ. நீ பார்க்கணும். பார்த்தோன்னா நாளைக்கு என்ன செய்வ? வருவ அந்த பள்ளிக்கு என்னத்தையும் மாட்டின மாதிரி ஒரு கல்சனை போட்டுக்கிட்டு வந்து பியரை ஒன்று வச்சுக்கிட்டு பேசுவேன். பொட்ட நாய தைரியமானவனாக இருந்தால் உண்மைக்கு நீ யாழ்ப்பாணத்தை தமிழேன்னு சொல்லிக்கிற உனக்கு மார்பு தட்டி சொல்ல முடியுமா இருந்தா வா, இலங்கைக்கு வா. இலங்கையில் வந்து இருந்துட்டு நீ ஒரு வீடியோ போடுறா. பொட்ட நாய அப்பானுங்கடா உனக்கு வாப்பு. நீ வரமாட்ட எப்படின்னு தெரியும். உன்னைய பற்றி எல்லாம் பொட்ட நாயின்னு எல்லாருக்கும் தெரியும். காட்டி கொடுத்த நாய்களா. யாழ்ப்பாணம் தான் பெரிய வீரவசனம் பேசுறாரு. 92ல் இப்ப வந்து பாருடா, உன் மலையத்துக்கு வந்து பாரு. ஒட்ட நாய். யாழ்ப்பாணத்தையே உனக்கு இன்னொரு மறந்து போயிருக்கும்டா பொட்ட நாய். போயிட்டு சிங்களமே அடிக்கிறான்னு பயந்து போயிட்டு ஓடி போயிட்டு தான்டா உண்டு நீங்க எல்லாம். ஹலோ 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 கட்டாகல ஒன் பண்ண கீழே வந்து சொல்லும் இந்த வீட்டுக்கிட்டேன். ஓகே. என்ன பொட்ட நாயே, உனக்கு தான் சொல்றேன் சரியா? எந்த அருகதையும் இல்லை. உன்னோட்டு உன் வேலை உன் ஆயப்ப உன் புள்ள குட்டியோட பார்த்துட்டு இரு. எங்களுக்கு வராத எதுவும் கையடி. ஆனா நீ வந்தீங்கன்னா தாங்க மாட்ட சரியா? மலையத்தனம் பத்தி உனக்கு தெரியாது. நான் தோட்டக்காட்டான் தான். ஆனா ஓ மாதிரி கீழ் ஜாதி யாழ்ப்பாணத்த மாதிரி கீழ் ஜாதி இல்லை. நாங்க இன்னைக்கும் கௌரவமா தான் வாழ்றோம் சரியா? உங்களை மாதிரி காட்டி கொடுத்துட்டு பொம்பளைகளை கூட்டி கொடுத்து இன்னைக்கு சோத்துக்கு வழி பாக்குறவன் இல்லடா. நாங்க உழைச்சி திங்கிறவன்டா நாயே. பொட்ட நாய். யாழ்ப்பாணத்தானா அறிவு கட்ட நாய. கூட இருந்தவனுக்கே குழி பறிச்சுட்டு போனவனுங்க தான் நீங்க. யாழ்ப்பாணத்தான் எல்லாம் பொட்ட நாய்கடா நீங்க. பேச்சு மட்டும்தான் உங்களுக்கு. பிரபாகரனை வச்சு குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க பொட்ட நாய்களா. உங்களுக்கு என்னடா அந்த ஆள் பேரை சொல்லி வீரம் பேசிட்டு இருந்தீங்க. அந்த ஆளையும் கொண்டுட்டு இன்னைக்கு பிச்சை எடுக்கிறீங்க. சிங்களம் ஒவ்வொருத்தனும் அதே சிங்களம் நீ சொல்ற சிங்களவன் தான் ஒவ்வொருத்தனும் யாழ்ப்பாணத்தை உள்ள பொட்டகை எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? போய் வந்து பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. பொட்ட நாய. உனக்கு இன்னும் பேச்சு இருக்கடா. உன பேச அசிங்கமா பேச முடியும். ஓ மாதிரி கீழ் தலைஞ்சா நாய் இல்லை நாங்க. அதனாலதான் யோசிக்கிறோம். உனக்கு இருக்கு இது இல்லை ஆப்பு. நீ பேசு. நீங்க இன்னும் வீடியோ போடணும், அப்பதான் உனக்கு வரும் ஆப்பு. நீ இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோ பார்க்கணும். அதுக்கு பிறகு நான் உனக்கு போடுறேன் வீடியோ சரியா?